செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் நேற்றைய நாளினுடைய தொடர்ச்சியாக சில விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவைகள் தொடர்பாக பார்க்கலாம். அதனுடைய வரலாற்று பின்னணிகளையும் இந்த இடத்தில் பார்ப்பது கால பொருத்தமாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் இன்றைய நாளில் விசேட தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் நேற்றைய நாளில் கதவடைப்பு அல்லது கருத்தால் போராட்டம் தொடர்பான கருத்துக்கள் பேசப்பட்டன. நேற்று முன்தினம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இதனுடைய பின்னணிகள் அல்லது இதில் இருக்கக்கூடிய பலவீன தன்மைகள் தொடர்பான கருத்துக்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அவற்றினுடைய நீட்சியாக இன்றைய நாட்களில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன, பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவைகள் தொடர்பாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். இன்றைய நாளில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிவிப்பானது 15/8/2025 தீர்மானிக்கப்பட்ட கதவடைப்பு அல்லது கர்த்தால் போராட்டமானது 18/8/2025 அன்றுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அது சில காரணங்களுக்காக மாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் சுவாரஸ்யமான ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார். திங்கள் பகல் வேளை என்பதால் 4 மணியுடன் கருத்தால் நிறைவடையும். ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் நாட்களை கணித்து அல்லது நாட்களை முடக்கிய போராட்டங்கள் தான் கர்த்தாலாக கதவடைப்பாக இருந்திருக்கிறது. வரலாற்றில் முதல் முறையாக 4 மணியுடன் கர்த்தால் நிறைவடைகின்றது என்று அறிவித்திருப்பது அதுவும் இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு புதுமையாக இருக்கின்றது. இது விமர்சன ரீதியாக பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. இவ்வாறான அறிவிப்புகள் எல்லாம் முதிர்ச்சியின்மையின் வெளிப்பாடு என்று சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்ரின் அவர்கள் இன்றைய தினம் ஊடக செவ்வி ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஈழ விடுதலை போராட்டத்தில் இவ்வாறான ஒரு அறிவிப்பு நேரம் குறித்து வெளியாகின்றமை இதுவே முதல் தடவை. அவை தொடர்பாக சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று நீங்கள் இப்போது பாருங்கள். நாம் அவர் மேலே குறிப்பிட்டதற்கு இணையான சில சொல்லாடல்களையும் மேலதிக தகவல்களையும் அவர் தெரிவிக்கிறார். நாங்கள் ஏற்கனவே 15ஆம் தேதி முடிவு செய்திருந்தாலும் சில காரணங்களுக்காக அதை நாங்கள் இப்பொழுது 18ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு இந்த கர்த்தாலை தீர்மானித்திருக்கிறோம். அநேகமாக இந்த பகல் வேலை என்ற வகையில் பல பிரச்சனை இருக்காது. அநேகமாக ஒரு 4 மணியோடு இந்த கர்த்தால் நிறைவு பெறும். அவை நாங்கள் கோரக்கூடியது இன்னொரு கர்த்தாலை நாங்கள் இப்போதே அழைக்க மாட்டோம். ஆனால் இந்த கர்த்தால் ஒரு வெற்றிகரமானதாக மக்கள் ஆதரவான எல்லோருமே சேர்ந்து ஆதரவளித்து இந்த அரசாங்கத்துக்கு செல்லுகிற செய்தி இராணுவ பிரசன்னத்தை கூடுமானவரை அகற்றி மக்கள் குடியிருப்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் அகற்றி வேண்டுமென்றால் பிரதான முகாம்களுக்கு அவர்களை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலிலே அந்த செயல்களை வலியுறுத்துகின்ற முத்தென்கட்டு சம்பவத்தை ஒரு சம்பவமாக மட்டும் சுட்டிக்காட்டி எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துவதற்காகவே இந்த கர்த்தால் ஈழ விடுதலை போராட்டத்தில் முதல் முறையாக விசித்திரமான ஒரு கருத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திகதி மாற்றங்கள், நாள் மாற்றங்கள், அதன் பின்னர் பல மாற்றங்கள் என்று அந்த கருத்தால் அல்லது கதவடைப்பு போராட்டமானது திங்கட்கிழமைக்கு நகர்ந்திருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். 18/8/2025 திகதி மாற்றப்பட்டது தொடர்பாக சில காரணங்களுக்காக மாற்றப்பட்டதாக கூறுகின்றார். சி.வி.கே. சிவஞானம் சில காரணங்கள் என்ன காரணம் என்று குறிப்பிடவில்லை. நேற்று முன்தினம் உங்கள் அனைவருக்கும் தெரியும், இதே தளத்தில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் ஒரு கதவடைப்பு போராட்டம் நடத்துவதாக இருந்தால் அதனுடைய மிக முக்கியமாக பின்பற்ற வேண்டிய சில விடயங்கள் என்னவாக இருக்கின்றது, அதில் இந்த விசேட கதவடைப்பு போராட்டம் விட்டிருக்கக்கூடிய தவறுகள் தொடர்பான சில விடயங்களை சுட்டிக்காட்டியதோடு அது மட்டுமல்லாது இப்போது நல்லூர் உற்சவ காலம் இடம்பெறுகின்றது. மடு திருப்பதியினுடைய திருவிழா குறித்த திகதியில் இடம்பெறுவதனால் அதுவும் ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் பொதுமக்களுக்கு. அந்த மக்களுக்கான விடயங்களில் அது ஒரு இடையூறாக மாறி இதனுடைய தன்மை அல்லது இதனுடைய பொருள் மாற்றப்படும் என்று கூறிய போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மருதமடு அன்னையினுடைய திருவிழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இம்மாதத்தில் இடம்பெறுகிற திருவிழா இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து வரப்படுகின்ற மக்களால் கொண்டாடப்படுகிறது. அந்த பிரதேசம் இங்கு இருக்கின்றது ஒரு தமிழர் பிரதேசம். அந்த பிரதேசங்களில் அந்த கர்த்தால் நடவடிக்கையை கடந்தும் அங்கு வாகனங்கள் செல்லுகின்றது அல்லது மக்கள் செல்லுகிறார்கள் என்றால் அது ஒரு பிழையான முன்னுதாரணமாக மாறிவிடும். அல்லது இந்த கர்த்தால் நடவடிக்கைகளால் அங்கு செல்லுகின்ற மக்கள் அதிக அளவில் செல்லுகின்ற போது ஒரு பிரதேசம் கர்த்தாலுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று அரசாங்கம் கூறிவிடும். ஒரு கர்த்தால் அறிவிப்பு விடப்படுகின்ற போது
அங்கு மிக பிரதானமாக அவதானிக்கப்பட வேண்டியது அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை அவதானிக்கப்பட வேண்டும். அந்த சூழ்நிலையோடு மிக முக்கியமானது. இன்று நல்லூர் திருவிழா இடம்பெறுகின்றது. அந்த நல்லூர் திருவிழா அல்லது தேர் இடம்பெறுகின்ற காலத்தில் இவ்வாறானதொரு அறிவிப்பு வெளியிடுகின்ற போது அதுவும் பாதிக்கும். அன்றைய தினம் மாலையே உடனடியாக ஒரு திருத்தம் வந்திருந்தது. கதவடைப்பு போராட்டம் இடம்பெறும், நல்லூருக்கும் மடுவுக்கும் செல்லுகின்றவர்கள் செல்வதற்கான எந்த ஒரு தடையும் இல்லை, வாகன போக்குவரத்து இடம்பெறும் என்று. அதன் பின்னர் மன்னார் மறை மாவட்டத்தின் குறுமுதல்வர் தமிழ்நேசன் அடிகளார் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரனுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகின்றார் தொலைபேசி வழியாக. அந்த குறுஞ்செய்தியை அவர் பார்வையிடவும் இல்லை, அது தொடர்பாக அவர் எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் கூட மறுகணம் சிவிகே சிவஞானம் ஆயரை சந்திப்பதற்கான ஒரு அனுமதியை கோருகிறார். நேற்றைய தினத்தில் ஆயரை சந்திப்பதற்கு தானும் சுமந்திரனும் வருகிறோம், அனுமதி தாருங்கள் என்று. ஆயர் அந்த சந்திப்பை இவர்களுக்கான நேரத்தை வழங்கவில்லை, அந்த சந்திப்பும் இடம்பெறவில்லை. அதன் பின்னர் பார்த்தால் நேற்றைய தினத்திலே ஆயர் இல்லத்துக்கு சுமந்திரன் அவர்கள் செல்லுகின்ற போது குறுமுதல்வர் அவர்கள் அவரை சந்திக்கின்றார். சந்திப்பு இடம்பெறுகின்றது. சந்திக்கின்ற போதும் கூட அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட இவ்வாறு உங்களிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது என்கின்ற தகவலை குறித்த குறுமுதல்வரோடு இவர் பகிர்ந்து கொள்ளவில்லை. இது இவ்வாறு இருக்கின்ற போது, இந்த சம்பவங்கள் எல்லாம் இவ்வாறு நடக்கின்ற போது அந்த இடத்திலே ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இந்த கருத்தால் அல்லது இந்த கதவடைப்பு போராட்டமானது அன்றைய நாட்கள் தான் சிக்கலாக இருக்கின்றது. ஆனால் மன்னார் மறை மாவட்டம் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், மக்களின் உரிமை போராட்டங்களோடு ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் இருந்து பின்னிப்படைந்து இருக்கின்றது. நாங்கள் இந்த கதவடைப்பு போராட்டத்துக்கோ மக்களுக்கு உரிமை மீட்பு போராட்டத்துக்கோ எதிரானவர்கள் அல்ல. அன்றைய நாளில் இருக்கக்கூடிய தன்மையினை குறுமுதல்வர் தெளிவுபடுத்திய போதும், அப்படி என்றால் கிழக்குக்கு நாங்கள் 15 வைத்து விடுகிறோம், வடக்குக்கு வேறொரு தினத்தை பார்க்கின்றோம் என்ற போதும் கூட அந்த கருத்து அங்கும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்படுகின்றது. எங்களுடைய கட்சியோடு கலந்துரையாடிவிட்டு இந்த முடிவினை அறிவிப்பதாக சுமந்திரன் கூறுகின்ற போது, ஆனாலும் கூட கட்சி உறுப்பினர்களோடு உரையாட வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார். மீண்டும் அவர் கூறுகின்றார், கட்சி உறுப்பினர்களோடு உரையாடினாலும் அது என்னுடைய தனி கருத்து என்றுதானே எல்லோரும் கூறுவார்கள். ஓமம் சிக்கல் இல்லை, நாங்கள் இந்த அந்த திகதியை மாற்றுகிறோம் என்கின்ற உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. ஆயர் இல்லத்தின் சார்பில் குறுமுதல்வரால் தொடர்பு கொள்ளப்பட்டு அவருக்கான பதில் வழங்கப்படாத போது குறுமுதல்வர் ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிடுகின்றார். இந்த கருத்தால் தொடர் மன்னார் மறை மாவட்டத்தின் சார்பில் குறுமுதல்வர் தமிழ்நேசன் அவர்கள் ஒரு அறிக்கையினை இந்த கதவடைப்பு போராட்டம் மாற்றப்படுவதற்கு முன்னர், திகதி மாற்றப்படுவதற்கு முன்னர் வெளியிடுகின்றார். அந்த அறிவிப்பிலே இது குறிப்பிடப்படுகிறது. இன்று மட்டுமல்ல, மன்னார் ஆயர் ராயப்பு யோசேப் ஆண்டகை காலத்திலும் மன்னார் மறைமாவட்ட திருச்சபை, குறிப்பாக மன்னார் குழுக்கள் ஆகியோர் இணைந்து தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்துள்ளனர். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அனைத்து வகையான அநீதிகளுக்கு எதிராகவும் போராடியுள்ளனர். இதை முழு உலகமும் அறியும். இந்த நிலையில் மடு திருப்பதியின் ஆவணி திருவிழாவை கவனத்தில் கொள்ளாமல், இலங்கை வாழ் தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் எமக்கு மிகுந்த கவலை அளிப்பதாகவும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் உள்ளது. இவ்வேளையில் வரலாற்று ரீதியாக சில விடயங்களை கூற விளைகிறோம். யுத்தம் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலும் கூட மடு திருப்பதியின் திருவிழாக்கள் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அன்றைய நாட்களில் அரசாங்கமும் சரி, தமிழ் புலிகளும் சரி முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கியதுடன் ஆயர் இல்லத்தின் கோரிக்கைகள் அல்லது மடு அன்னையின் நாட்கள் எந்த வகையிலும் மாறுபடாமல் குழப்பம் இல்லாமல் இடம்பெற்றிருந்ததையும் அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இது மன்னார் ஆயர் இல்லத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையாக இருக்கின்றது. குறுமுதல்வரின் அறிக்கையில் ஈழ விடுதலை போராட்டத்தின் மிக முக்கிய மைய புள்ளியாக ஆயர் இல்லம் இருந்தது என்பதையும், அதனுடைய குருக்கள் அதனோடு தொடர்ச்சியாக பயணித்தவர்கள் என்பதையும் அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக, ஒரு மைய புள்ளியாகவே ஈழ விடுதலை போராட்டத்தில் மன்னார் மறை மாவட்டம் சுழண்டு கொண்டிருந்தது. குறிப்பாக யுத்த காலத்திலும் சரி, யுத்தத்துக்கு பின்னரும் சரி, ஒரு பெரும் ஒரு ஆளுமை மிக்க இடமாக மன்னார் ஆயர் இல்லம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனை யாரும் மறக்க முடியாது. இன்று சுமந்திரன் அவர்கள் எப்படி பொறுப்பற்ற விதத்தில் பதில் கூறுகின்றாரோ அதே போன்றுதான் சம்பந்தன் அவர்கள் அன்று இருந்த போது சிவில் சமூகங்களுடனான ஒரு கலந்துரையாடல் ஒன்று மன்னார் மறை மாவட்டத்தின் மைய புள்ளியாக இருக்கக்கூடிய ஆயர் இல்லத்திலே இடம்பெறுகிறது. அந்த உரையாடலிலே மன்னார் ஆயரை நோக்கி திரு சம்பந்தன் அவர்கள் ஒரு கருத்து முன்வைக்கின்றார். அரசியல் ரீதியாக நாங்கள் இவற்றையெல்லாம் பார்த்துக் கொள்கிறோம் என்ற போது மன்னார் ஆயர் அவர்கள் அதற்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை துணியிலே கூறுகின்றார். பொறுப்பற்ற விதத்தில் அல்லது அந்த அந்த இடத்தினுடைய மகிமை தெரியாமலா இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற ஆதங்கம் பொதுவெளியில் இருக்கக்கூடிய பலரிடம் இருக்கின்றது. இவை தொடர்பாக விளக்குகிறார் அரசியல் ஆய்வாளரும்
பத்தி எழுத்தாளருமாக இருக்கக்கூடிய நிலாந்தன் அவர்கள் ஆயர் அவர்கள் சம்பந்தன் அவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற சம்பாஷணையை இவ்வாறு குறிப்பிடுகின்றார். 2014 ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பிலிருந்து விலக்கிய பின்னுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவாக உருவாக்கப்பட்ட அந்த சிவில் சமூகம் மன்னார் பிஷப் என்ற தலைமையில் மன்னார் ஒரு கருத்தரங்கு ஒழுங்கு செய்து சம்பந்தர் போறார். அப்ப சுமந்திரன் என்ற கேரக்டர் பெரிய அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கல. சம்பந்தர் போக எல்லாருமா சேர்ந்து கதைச்சு முடிக்க நாங்கள் அப்படி கேட்கணும் தான் டேங்காச்சது. கதைச்சு முடிய ஒரு கட்டத்தில் முடிவில் சம்பந்தர் பிஷப்பை பார்த்து சொல்றார், பிஷப் நீங்க சொல்றத சொல்லுங்கோ, ஆனா நாங்கள்லாம் முடிவெடுக்கணும் என்ற பிஷப் திருப்பி சொல்றார். இது கணவர் வெளியில போக்கிலி கதை கதைங்க. ஒரு பிஷப்பை பார்த்து இவர் சொல்றார், நீங்க சொல்லுங்க நாங்க தான் முடிவெடுப்போம். ஏன்னா அன்றைக்கு சிவில் சமூகம் வீக். இவ்வாறெல்லாம் நாங்கள் கூறுகின்ற போது உங்களுக்கு ஒருவேளை இப்போது இளையவர்கள் அல்லது வரலாறுகள் சில வரலாறுகள் வெளியிலே தெரியாதவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அவ்வாறு என்ன வகையில் மன்னார் ஆயர் இல்லம் அல்லது மன்னார் ஆயர் இல்லம் எவ்வாறு அந்த ஈழ விடுதலை போராட்டத்தின் ஒரு மையப்புள்ளி என்றெல்லாம் கூறுகிறீர்கள் என்று பலரும் சிந்திக்கலாம். அவ்வாறு கூறுவதானால் இந்த நிகழ்ச்சிக்குரிய நேரம் போதாது. நிகழ்ச்சியின் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில விடயங்களை நாங்கள் இந்த இடத்தில் கூறலாம் என்று நினைக்கின்றோம். 20 நவம்பர் 1999 ஆண்டு காலப்பகுதியை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். நள்ளிரவு 10:35 மணியளவில் மடு திருப்பதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த இடத்திலே தஞ்சமடைந்திருந்த 35 பொதுமக்கள் இறக்கின்றார்கள். 35 பொதுமக்கள் படுகாயமடைகின்றார்கள். படுகாயமடைந்தவர்களை அந்த இடத்திலே இருந்து இராணுவத்தினர் வைத்தியசாலையை கொண்டு செல்கின்றார்கள். அந்த இடத்திலே மரணமடைந்தவர்கள் அந்த இடத்திலே இருக்கின்றார்கள். அவருடைய உறவுகள் மன்னாரெங்குமே பறந்து வாழுகின்றார்கள். உடனடியாக விரைந்து செயற்பட்ட அன்றைய காலப்பகுதியினுடைய அவரை முன்னாள் ஆயர் என்று உச்சரிப்பதற்கே சில இடங்களில் மனம் ஏற்றுக்கொள்ளாது. இன்றும் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பலம் மிக்க ஒரு மனிதராகத்தான் அவர் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறார். அப்படி மிக்க ஆளுமை மிக்கவர்கள் தான் அந்த மன்னார் மறை மாவட்டத்தினுடைய தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இப்படி இருந்த போது அன்று மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயர் ராயப்பு யோசேப் பாண்டகை அவர்கள் உடனடியாக இந்த விடயத்தை கையாளுவதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். மறுநாள் காலையில் 5:30 மணியளவிலே அன்றைய நாட்களின் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த நீதிபதி இளஞ்செழியன் அவர்களின் கதவுகளை தட்டுகின்றார். அது காலை 5:30 மணியளவில் உடனடியாக 35 மக்கள் மடுவிலே இறந்து விட்டார்கள். அவர்களை மீட்டு வருவதற்கு நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். உடனடியாக விரைந்து செயற்பட்ட நீதிபதி அவர்கள் உடனடியாகவே ஆயரோடு இணைந்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராகின்றார்கள். அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தான் இன்று வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ரணகளமாக இருக்கின்றது. ஒரு நீதவான் அவர்கள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் அழைத்துச் செல்வது அல்லது யுத்தம் இடம்பெறுகின்ற பகுதிக்கு அழைத்துச் செல்வது என்றால் கடுமையான நிபந்தனைகள் அரசு தரப்பால் விதிக்கப்படும். அந்த நிபந்தனைகளை எல்லாம் பொறுப்பேற்று நீதிபதி இளஞ்செழியனுக்கான பாதுகாப்பை தான் வழங்குவதாக அன்று இருந்த ஆட்சியாளர்கள், அன்று சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது நீதி அமைச்சரிடமும் நேரடியாக தொடர்பு கொண்டு சர்வதேச நாடுகளிடமும் கூறிவிட்டு நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை அழைத்தவராக அவர் ராயப்பு யோசேப் அவர்கள் மடு நோக்கி நகருகின்றார். யாருமே யுத்த நிறுத்தம் அறிவிக்கவில்லை. ஆனால் யுத்தம் உக்கிரமடைந்து கொண்டிருக்கின்றது. எறிகணை வீச்சுக்கள் தொடர்கின்றன. ஆயர் அவர்களின் சொல்லுக்கிணங்க 2 தரப்புகளும் எறிகணை வீச்சுக்களை குறைக்கின்றார்கள். ஆனாலும் கூட 2 உத்தியோகப்பற்ற அல்லது இன்று வரைக்கும் இலங்கையின் யுத்த இடம்பெற்ற வரலாற்றிலே உத்தியோகப்பற்ற ஒரு யுத்த நிறுத்தம் 2 தரப்புகளும் ஆயரினுடைய கோரிக்கைக்கு அமைவாக விடுக்கின்றார். முன்னர் கேட்டார், அங்க இருக்கக்கூடிய இறந்த மக்களை எடுத்து வருவதற்கு அனுமதி தாருங்கள் என்றார். அந்த அனுமதி கொடுக்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நிபந்தனையை அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இன்றும் அவர் இருக்கின்றார். அவரிடம் இது தொடர்பான மேலதிகமான தகவல் வேண்டியவர்கள் கேட்டுக்கொள்ளலாம். அவர் உடனடியாக தொலைபேசி அழைப்பை எடுத்து ஆலய வளாகத்துக்குள் அல்லது ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் வெளியேறினால் மட்டுமே அங்கு இருக்கக்கூடிய உடலங்களை நான் மீட்டு வருவேன். அவ்வாறு இல்லை என்றால் நான் அந்த இடத்திலே செல்ல மாட்டேன், உடல்களை மீட்க மாட்டேன் என்று கடுமையான நிபந்தனைகளை பிரதி பாதுகாப்பு அமைச்சர், ஜனாதிபதி போன்றவர்களுக்கும் அந்த இடத்திலே அவர் விடுக்கின்றார். உடனடியாக அந்த கோரிக்கையும் அரசு தரப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இராணுவம் உடனடியாக அவ்விடத்திலிருந்து வெளியேறுகிறார்கள். இராணுவம் வெளியேறியவுடன் விடுதலை புலிகள் அந்த இடத்திற்குள் சென்று அவர்கள் அந்த இடத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கின்றார்கள். ஆயர் செல்லுகின்ற போது விடுதலை புலிகள் அந்த இடத்திலே நிற்கின்றார்கள். அவ்விடத்திலும் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்க தவறவில்லை.
விடுதலை புலிகளும் இந்த இடத்திலிருந்து அகல வேண்டும். இது மாதாவினுடைய ஒரு பிரசன்னம் மிக்க பகுதி. இந்த இடம் ஒரு யுத்தம் அற்ற பகுதியாக இருக்கின்றது. இதற்குள் யாருக்கும் அனுமதி இல்லை என்ற போது அதனை அவர்கள் ஏற்க மறுத்த போது விடுதலை புலிகளின் தலைமையோடு அவர் நேரடியாக உரையாடியதாக அல்லது நேரடியாக இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியதாக ஒரு தகவல் அன்றைய கால பகுதியிலே ஊடகங்களில் பேசப்பட்டது. விடுதலை புலிகளின் தலைமையின் கண்டிப்பான உத்தரவுக்கமைய விடுதலை புலிகளும் அந்த இடத்திலிருந்து உடனடியாக வெளியேறுகின்றார்கள். இராணுவம் விடுதலை புலிகள் அந்த இடத்தில் இல்லாமல் அந்த இடம் ஒரு முழுமையான சமாதான பகுதியாக மாற்றப்படுகின்றது. அந்த இடத்தில் இருந்த உடலங்களை மீட்டுக்கொண்டு ராயப்பு யோசேப் அவர்கள் வருகின்றார். அதற்கு முன்னராக இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. மடு திருப்பதிக்கு செல்வதாக இருந்தால் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு மறுபக்கமாக நீதிபதியை அழைத்து செல்ல முடியாது. நீதிபதி அவர்களை இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இறுதியாக இருந்த இராணுவ சோதனை சாவடியில் நீதிபதியையும் அவருடைய பாதுகாப்பு ஊழியர்களை நிறுத்திவிட்டு அந்த இடத்திலிருந்து ஆயரின் 2 வாகனங்கள் மற்றும் உடலங்களை ஏற்றி வருவதற்காக தயார் செய்யப்பட்ட 2 லொரிகளுடன் அடர்ந்த காடுகளுக்குள்ளால் 4 வாகனங்கள் மட்டுமே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் முன்னால் சென்றது ஆயரின் வாகனம். அன்றைய நாட்களின் பத்திரிகைகள், அன்று இணைய ஊடகங்கள் இல்லாத காலப்பகுதியில் பத்திரிகைகளின் முதன்மை செய்தியாக அடர்ந்த காடுகளுக்குள் எந்த ஒரு பயமுமின்றி துணிந்து சென்ற ஆயரின் பாதுகாப்புடனான வாகன தொடரணி என்றுதான் அன்றைய ஊடகங்களின் பிரதான செய்தியாக மாறியிருந்தது. உடனடியாக அங்கு சென்று உடலங்களை மீட்டுவிட்டு அவர் வருகின்றார். இவ்வாறு பயணம் ஒன்று ஏற்பட்டிருந்த போது தள்ளாடி வீதியூடாக அவர்கள் கடக்கின்ற போது அங்கும் ஒரு கனரக எறிகணை தாக்குதல் இடம்பெற்று ஆயர் மற்றும் நீதிபதி ஆகியோர்களுக்கு ஏதோ ஒன்று நடந்து விட்டது என்கின்ற செய்தி காட்டுத்தீ போன்று ஊருக்குள் பரவுகின்றது. உடலங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் நீதிபதி இளஞ்செழியன், ஆயர் ராயப்பு யோசேப் பாண்டகை ஆகியோர் உடனடியாக நகர்பகுதிக்குள் நகர்கின்றார்கள். நகர்பகுதிக்குள் நகர்கின்ற போது 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் யுத்தம் இடம்பெற்று ஒரு பெரும் அச்சத்தோடு இருந்த போதும் கூட மக்கள் வீதிகள் எந்த இடங்களிலும் மக்கள் திரண்டு அல்லோல பட்டு கொண்டிருந்த போது ஆயரை நோக்கி ஓடுகின்றார்கள். நீங்கள் உங்களுக்கு ஏதோ நடந்து விட்டது என்றல்லவா கூறினார்கள் என்று. ஆயருக்கு ஒரு பெரும் நெருக்கடி இருந்தது. இந்த இடத்தில் உறவுகளை இழந்த மக்கள் அழுகையோடு வருகின்றார்கள் மற்றும் பல மக்கள் பீதியோடு வருகின்றார்கள். இவர்களை எப்படி எதிர்கொள்வது? நீங்கள் வந்துவிட்டீர்கள் ஆயர் அவர்களை என்று ஆயரை நோக்கி அனைவரும் ஓடுகின்ற போது அந்த இடத்தில் கூட ஒரு காட்சியை அவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த இத்தனை விடயங்களும் மிகவும் வல்லமையாக இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் இதற்கு அத்தனைக்கும் காரணம் நான் ஆயராக இருந்த நான் அல்ல, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி இளஞ்செழியன் என்று நீதிபதி இளஞ்செழியனை அவர் விரல் நீட்டுகின்றார். அத்தனை மக்களும் பிரமிப்போடு பார்க்கின்றார்கள். இவ்வாறாக அந்த மன்னார் ஆயர் இல்லம் என்பது ஈழ விடுதலை போராட்டத்திலும் சரி அனைத்து காலப்பகுதியிலும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்திருக்கின்றது என்றால் அதனை மறுப்பதற்கு எதுவும் இல்லை. இதனை கூற வேண்டிய காரணம் என்னவென்றால் இன்று இருக்கக்கூடிய பல அரசியல் பிரமுகர்கள் அல்லது அரசியல் தலைவர்களுக்கு தங்களிடம் இருக்கக்கூடிய மொழி புலமையும் தங்களிடம் இருக்கக்கூடிய திறமையும் மட்டுமே இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கான சேவை என்று நினைக்கின்றார்கள். இதற்கு முன்னர் பலர் வாழ்ந்திருக்கின்றார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் கூறாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவற்றை புரிந்து செயற்பட வேண்டும். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை சமய தலைவர்களையும் யாரும் மறந்துவிட முடியாது. இன்று இருக்கக்கூடிய காலப்பகுதியில் பலரும் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அனைத்து விதமான ஆலோசனைகள், அறிவுரைகளை பெற வேண்டும். ஒரே நேரத்தில் தமிழீழ தேசிய தலைவர் ஒருபோது கூட மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு யோசேப் பாண்டகை அவர்களுடைய கருத்தை மீறியதோ அல்லது அவருடைய கருத்துக்கு செவிசாய்க்காத எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. இது போன்று பல விடயங்கள் இருக்கின்றன, பல விடயங்களை கூறலாம். இவ்வாறுதான் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த மன்னார் மறைமாவட்டம் இருந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் மட்டுமல்ல, இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் அங்கு காற்றலை போராட்டம் ஒன்று இருக்கின்றது. இன்றும் அவர்களோடும் அந்த ஆயர் இல்லம் இருக்கின்றது. இவ்வாறாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆயர் இல்லத்தையோ அல்லது அங்கிருக்கக்கூடிய ஆயரையோ அருட்தந்தையர்களையோ தவிர்த்து கொண்டு செல்ல முடியாத ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கின்றது. இதனையும் பொறுப்பாக எல்லோரும் உணர்ந்து கொள்வார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். அரசியல் என்பது தாந்தோன்றித்தனமான செயற்பாடு அல்ல. மாறாக அரசியல் என்பது அந்த சமூகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அல்லது அந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரும் அடையாளமாக இருப்பது. அந்த அடையாளங்களை தேடுகின்ற போது பெரும் அடையாளங்களை மறைக்கின்ற அல்லது அவமதிக்கின்ற செயற்களை அரசியல் கட்சிகள் நிறுத்த வேண்டும். இல்லாதுவிட்டால் அதனுடைய விளைவுகளை அந்த மக்களை அவர்களுக்கான வெளிப்படுத்தல்களை வெளிப்படுத்தி விடுவார்கள். இவ்வாறெல்லாம் இப்போது பொதுமக்களும் சிவில் சமூகத்தினரும் பொங்கி எழுகின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகின்றது.
இந்த கருத்தானது மன்னார் மறைமாவட்டத்தை என்பதை கடந்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சமய தலைவர்களை மதிப்பதற்கும் பண்போடு நடத்துவதற்கும் அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், மொழியும் உங்களிடம் இருக்கக்கூடிய கல்வி அறிவும் ஒருபோதும் தமிழினத்தை வழிநடத்தாது. அது தமிழினத்தை ஆபத்தான பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதற்கு சிறந்த உதாரணங்கள் பல இருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த கருத்துக்கள் பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுகின்றன. இவ்வாறு இனி வருகின்ற நாட்களில் என்ன இடம்பெறப் போகின்றது, மடுகு அன்னையினுடைய திருவிழா இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நல்லூர் உற்சவத்துக்கான மக்களினுடைய வருகையும் அங்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனைய உற்சவங்களை நோக்கி, திருவிழாக்களை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மக்களினுடைய போராட்டங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஆனால் யாருடைய மனதையும் புண்படுத்தி, யாருடைய மனதுக்கு எதிராகவும் அந்த போராட்ட சிந்தனை இருக்கக்கூடாது என்பதில் தமிழீழ தேசிய தலைவர் மிக உறுதியாக இருந்தார். அதன் பின்னர் இருந்த அரசியல் தலைமைகளுக்கு அந்த புரிதல் இல்லை. அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றார்கள் என்கின்ற தகவலோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.